ஒரு பலூன் எடுத்து அதை நம்ம டவலில் நல்லா தேய்ச்சிட்டு வெட்டி போட்டிருக்கக்கூடிய பேப்பர் துண்டில் நம்ம அந்த பலூனை வைக்கும்போது அந்த பேப்பர் இந்த பலூனில் ஒட்டிக்குது. இதை தான் நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பலூன் அப்படின்றது ரப்பரால் ஆனது. இது வழியாக இது எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணாது. அப்புறம் எப்படி இதில் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அணுக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. அப்புறம் எப்படி பொருட்கள் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அணு என்ன வச்சு அதை முடிவு பண்ணுறதும் இந்த அணுக்கள் தான். சூரியனை கோள்கள் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி இந்த அணுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை எலக்ட்ரான் வந்து சுற்றுது. இந்த அணுவில் மையத்தில் நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். இதில் புரோட்டான் அண்டு நியூட்ரான் இருக்கும். அதே வெளிப்பக்கத்தில் கோள்கள் மாதிரி இந்த எலக்ட்ரான் வந்து வலம் வந்துகிட்டு இருக்கும். இந்த புரோட்டான் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜை ஹோல்ட் பண்ணக்கூடியது. இந்த எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜை ஹோல்ட் பண்ணக்கூடியது. பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்று அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானை நகர்த்துறது கஷ்டம். அதே இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து தள்ளி லாஸ்ட் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஹீட் மூலமாகவோ ஃப்ரிக்ஷன் மூலமாகவோ இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாகவோ நம்மளால் எளிமையாக நகர்த்திட முடியும். அப்படி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை சாத்தியமாக்குறோம். அணுக்களுக்கு பொதுவாக நம்பர் உண்டு. இதை தான் நம்ம அணு எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த அணு எண்ணை வச்சு தான் அது எந்த விதமான பொருள் அப்படின்றது டிசைட் ஆகுது. இப்போ உதாரணமாக ஒரு பொருளோட அணு எண் வந்து 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் 3 நம்பர் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜும் 3 நம்பர் இருக்கும். ஸோ ரெண்டுமே சமமான நம்பரில் இருக்கிறதுனால இந்த அணு ஒரு பேலன்ஸ்டு ஆட்டோமாக இருக்கும். அதாவது சமநிலையில் இருக்கும். 3 அணு எண் இருக்கக்கூடிய ஒரு அணுவில் கூடுதலாக ஒரு எலக்ட்ரான் வந்து சேருது அப்படின்னா அங்கே 4 நெகட்டிவ் சார்ஜ் 3 பாசிட்டிவ் சார்ஜ்னு ஆயிடுச்சு. இங்கே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிட்டதுனால இந்த அணுவை நம்ம நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அங்கே 3 பாசிட்டிவ் சார்ஜ் 2 நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக மாறிடுச்சு. இந்த மாதிரி அணுவிலேருந்து எலக்ட்ரான் பிரியும் போதும் சேரும் போதும் அங்கே அந்த பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் வந்து உருவாகுது. இந்த மாதிரி பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் கூட்டமாக சேரும்போது அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது உருவாகுது. கடந்த 5 வருஷத்தில் மட்டுமே 5000க்கும் மேற்பட்ட நூலகங்கள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கு. புத்தகத்துக்கான வாசகர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்க டிஜிட்டல் உலகத்தில் அதுக்கான நேரத்தை நம்மளால் செலவிட முடியல. இன்றைக்கி உலகத்தில் ஒரு புத்தகத்தை திறந்து வச்சு அது கவனத்தோடு வாசித்து அதோட கண்டென்ட்டை மைண்டில் ஏற்றுறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி புத்தகத்துக்கு உயிர் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த குக்கு எஃப்எம் அப்படின்றது. நம்ம சின்ன வயசில் நிறைய கதைகள் வந்து கேட்டிருப்போம். அந்த கதைகள் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க சொல்ல வர்ற கருத்தும் நமக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி தான் இந்த குக்கு எஃப்எம். ஒரு புக்கை சும்மா வாசிக்காமல் அதோட கண்டென்ட்டை அழகாக கதை மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்காது. கண்டென்ட்டும் நமக்கு தெளிவாக புரியும். எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டா அதோட வேல்யூ நமக்கு தெரியாமலே போயிடும். ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கு நீங்கள் அமேசானில் போய் இன்றைக்கி சர்ச் பண்ணிங்கனாலும் அதோட விலை 290 ரூபா. ஆனால் இவங்களோட அப்ளிகேஷனில் அந்த புக்கும் இருக்குது. அதே மாதிரி நிறைய பாப்புலரான புத்தகங்கள் கதையாக அழகாக தமிழில் சொல்கிறாங்க. ஆனால் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் 199 ரூபா தான். EF50 அப்படின்ற கோடை பயன்படுத்துகிற முதல் 250 பேருக்கு. இந்த பலூனை நம்ம டவலில் வச்சு தேய்க்கும் போது அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுது. ஸோ அந்த பலூனை நெகட்டிவ் சார்ஜை வாங்கிக்குது. இப்போ இது ஏன் அந்த பேப்பரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு அணுவில் எலக்ட்ரான் வந்து சேரும் போதும் பிரியும் போதும் அந்த அணு வந்து ஒரு சமநிலையற்ற தன்மைக்கு மாறுது. அன்பேலன்ஸ்டு ஸ்டேட். ஸோ அந்த அணு வந்து எப்போவுமே பேலன்ஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கு தேவையான பாசிட்டிவ் சார்ஜை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் இந்த பலூனும் பேப்பரும் வந்து ஒட்டிக்குது. நம்ம இங்கே பார்த்த இதே ஸ்டாட்டிக் சார்ஜ் தான் மேகத்துலேயும் உருவாகுது. நீர் துளிகளாலையும் பனி துகள்களாலையும் ஆனது தான் இந்த மேகம். இந்த மேகத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் வேகமான காற்றுக்கு இடையில நகரும் போது ஒன்றோட இன்னொன்று உராயும். அப்படி உராயும் போது நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் வாங்கிட்டு பனி துகள்கள் கீழ்ப்பக்கமாக வந்துடும். பாசிட்டிவ் சார்ஜை எல்லாத்தையும் வாங்கிட்டு காற்று வந்து மேல் பக்கமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு மேகத்துக்குள்ளேயே வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சுது. இப்படி பிரிஞ்ச அந்த சமநிலையற்ற சார்ஜ் அதுக்கான எளிமையான வழி கிடைக்கும் போது அது டிஸ்சார்ஜ் ஆகுது. இதை தான் நம்ம மின்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மேகத்தில் உருவான இந்த சார்ஜ் பூமியில் தான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயம் கிடையாது. அதுக்கு எங்கே அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குதோ 2 மேகத்துக்கு இடையில இல்லை மேகத்துக்குள்ளேயே வந்து இந்த டிஸ்சார்ஜ் வந்து நடக்கும். நமக்கு இன்னொரு கேள்வி வரும். இந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எதுக்கு அதீதமான எனர்ஜி வந்து வெளிப்படணும்? ஏன்னா இங்கே பார்த்தோம் சிம்பிளாக ஒரு பலூனு இந்த பேப்பரை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுது. எந்த விதமான பெரிய ரியாக்ஷனும் இல்லை. அதே ஒரு மேகம் மின்னலை கொடுக்கும்போது அதுலேருந்து பயங்கரமான எனர்ஜி வந்து வெளிப்படுது. இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சாக்கெட்டில் லைன் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் உண்டு. இது அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றதுனால லைன் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே டைரக்ட் கரண்ட்டாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னே வச்சுக்கலாம். நம்ம இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் ஷார்ட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்லேருந்து வரக்கூடிய எல்லா சார்ஜும் அட் அ டைமில் இந்த நெகட்டிவ் மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ண கேபிள் நம்ம எந்த கேபிளை வச்சு ஷார்ட் பண்ணுறோமோ அந்த கேபிள் இந்த சார்ஜை விஸ்டாண்ட் பண்ண முடியாமல் எரிஞ்சு போயிடும். மனிதனால் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டியை இவ்வளவு பவரை வெளிப்படுத்தும் போது இயற்கையால் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டி பல லட்சக்கணக்கான வோல்டேஜை வந்து வச்சுருக்கும். ஸோ அந்த லட்சக்கணக்கான வோல்டேஜ் ஒரு குறுகிய வழி மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது அங்கே அதீதமான எனர்ஜி வெளிப்பட தான் செய்யும். நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு லைட்னிங் வந்து அட்ராக்ட் ஆகி என் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லைட்னிங் அப்போ நம்ம ஃபோனை பயன்படுத்தலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஃபோன்லேருந்து வெளியாகக்கூடிய ரேடியேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம EM வேவ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த EM வேவுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா லைட். இந்த லைட் அப்படின்றது சூரிய ஒளியாக இருக்கலாம், இல்லை லைட் பல்ப்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒளியாக இருக்கலாம். இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். ஆனால் எல்லாமே சேம் கிடையாது. அதோட வேவ் லெங்க்த்தை வச்சு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து மாறுபடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கும் எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த EM வேவை அந்த பலூன் மூலமாக எளிமையாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். இப்போ அந்த பலூன் வந்து இந்த ஏரில் ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கு, ஒரு இடத்த வந்து பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ இந்த பலூனை நான் இங்கேருந்து இங்கே நகர்த்துறேன். அப்படி நகர்த்தும் போது இங்கே ஒரு வெற்றிடம் உருவாச்சு இல்லையா? இந்த வெற்றிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணும்போது இங்கே இருக்கிற ஏர் இங்கே வரும், திரும்ப அதுக்கு பின்னாடி இருக்க ஏர் அதோட இடத்த ஃபில் பண்ணும். இந்த மாதிரி இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இந்த காற்று வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பலூனை நம்ம ஒரு எலக்ட்ரிக் சார்ஜாக வச்சுப்போம், நெகட்டிவ் சார்ஜாக வச்சுப்போம். இந்த நெகட்டிவ் சார்ஜை நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக இங்கேருந்து இங்கே நகர்த்துறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இங்கேருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே நகரும் போது அது மட்டும் நகர்றது கிடையாது, அது சுற்றி இருக்கக்கூடிய சார்ஜஸ்லையும் வந்து மாற்றத்தை உருவாக்குது. அந்த மாற்றம் அதை பின்தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தான் நம்ம EM வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த EM வேவ் எந்த விதமான சார்ஜ் அன்பேலன்ஸையும் உருவாக்கலை. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு தனித்தனியாக எதையும் பிரிக்கலை. இருக்கக்கூடிய சார்ஜஸில் டிஸ்டர்பன்ஸை தான் உருவாக்குதே தவிர இது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான சார்ஜையும் வந்து இது உருவாக்குறது கிடையாது. ஆனால் லைட்னிங்க்கு என்ன தேவை? லைட்னிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேகத்தில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அது டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்னா கிரவுண்டில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த EM வேவ் அந்த மாதிரி எந்த விதமான சார்ஜையும் ஹோல்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால நம்ம மின்னல் ஏற்படும் போது ஃபோன் பேசினாலும் பயன்படுத்தினாலும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஃபாலோ பண்ணி லைட்னிங் வந்து வரப்போகிறது கிடையாது. பல லட்சக்கணக்கான வோல்டேஜ் ஒரு இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதை சுற்றி பயங்கரமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பரவும். ஸோ அந்த ரேடியேஷன் நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய EM ரிசீவரை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் மின்னல் ஏற்படும் போது நம்ம வெளியில் இருந்தாலோ இல்லை மின்னலுக்கு பக்கத்தில் இருந்தாலோ மட்டும்தான் இந்த விதமான பாதிப்புகள்லாம் ஏற்படும். மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட ஃபோனை பயன்படுத்துறது இல்லை நெட்வொர்க்கில் கால் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உடனே நீங்கள் கேட்கலாம், என்னோடய ஃபோனை சார்ஜ் போட்டுகிட்டே பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி. என்னோடய பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸையும் இடி மின்னல் வெட்டும் போது கனெக்ஷனில் வைக்கக்கூடாது. அதாவது சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணால் போதாது, அதோட ப்ளக்கையும் வந்து ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா மின்னல் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைனில் விழுந்துச்சு அப்படின்னா அது நேராக நம்மளோட வீட்டுக்கு தான் வரும். அதனால் அந்த சமயத்தில் நம்ம ஃபோனில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி வச்சுருந்து அந்த லைனில் மின்னல் விழுந்து அது ஃபோனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம உயிரே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.